ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். என் மகளே, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றி வாய்க்க பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க சிலுவையில தன்னையே பலியாய் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க தான் உன்னுடைய ஒரே நம்பிக்கை. எனக்கு உங்களை விட்ட யாரும் கிடையாது. நீங்க தான் ஒப்பு கொடுத்துருங்க. எனக்காக சிலுவையில மறித்து உயிர்த்தெழுந்தீங்க. நீங்க தான் ஆண்டவரை சொல்லிருங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும், காரியம் வாய்க்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இதோ ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைதான் நம்மை தாங்கி நடத்துகிறது. ஒவ்வொரு நாளுமே அவருடைய கிருபை நமக்கு அவசியம். ஒரு மாதத்தை கடந்த புதிய மாதத்திற்குள் வரும் பொழுது அந்த மாதம் முழுவதிலும் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. இல்லை, அந்த மாதத்துக்கான தேவைகள் உண்டு, பண தேவைகள் உண்டு, நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் உண்டு, குடும்பத்தின் தேவைகள் உண்டு. இந்த மாதத்துல செய்து முடிக்க வேண்டிய பல வேலைகள் உண்டு, நிறைய சவால்கள் உண்டு. அதனாலதான் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறார் அதை பிடித்து கொண்டே நாம அந்த மாதத்தை கடந்து விடலாம் என்று சொல்லி ஆவலோடு உடைய வாக்கு தத்தத்திற்காக நம்ம காத்திருக்கிறோம். வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போதும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கும் பொழுதும் ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் கட்டளை கொடுக்கும் போதும் வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்புகிறார். கட்டளையும் தருகிறார், வாக்குத்தத்தமும் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து அவர்கள் அந்த காரியங்களை செய்து முடிக்கிறதை பார்க்க முடியும். அதை என்னுடைய வாழ்க்கையில நான் பழக்கத்திலே கொண்டு எந்த காரியத்தை செய்தாலும் தேவன் எனக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை, எனக்கு கொடுக்கிற ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு காத்திருந்து ஜெபம் பண்ணி அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுவது. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்திலே நாம் ஜெயம் பெற்று முன்னேறி செல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த பழக்கத்திலே தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை சார்ந்து வாழவும், அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து தன் வாழ்க்கையிலே முன்னேறி செல்லவும், அதற்கான வாக்குத்தத்த செய்தியை உங்களுக்கு ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி நான் அருளி செய்கிறேன். சிலருக்கு இதுல நம்பிக்கை இல்லை, அதனால அவருடைய நம்பிக்கை தவறு என்று சொல்ல முடியாது. அவருடைய விசுவாசம் வித்தியாசமானது. நான் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை பலப்படுத்த கர்த்தர் இந்த வாக்குகளை கொடுத்து தைரியப்படுத்துகிறார். சிலருக்கு அது அவசியம். ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய விசுவாச நிலைமையை அறிந்துதான் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறார். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்பி உங்களோடு பேசுகிறார். அது ஆண்டவர் மேல உள்ள உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும், ஆண்டவர் மேல உள்ள அன்பை அது பெருக பண்ணும். அதனால இந்த நாளிலும் அவளோடு வாக்குத்தத்தத்திற்காய் காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் இந்த மாதத்திற்காக ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் 37வது சங்கீதம், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். என் மகளே, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தோஷம்தானே? இந்த காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது. எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், என்னென்னவோ நான் ஜெபம் பண்ணி முயற்சி செய்து பார்க்கிறேன். இந்த காரியம் மாத்திரம் தோல்வி அடைகிறது. வாய்க்கிற மாதிரி தெரிந்து கடைசியில தடை வந்து விடுகிறது. இது வாய்க்குமா வாய்க்காதா, அல்ல இந்த தடையிலேயே நான் துக்கத்தோடு வாழ்கிறேனே என்ற மன சோர்வோடு கூட இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கலாம். இப்ப இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, சோர்ந்து போகாதே, நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். என் மகளே, நீ சோர்ந்து போகாத, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். அது வேலை காரியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், ஒரு வீடு வாங்குகிற காரியமா இருக்கலாம், கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற காரியமா இருக்கலாம், ப்ரமோஷன் காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வாய்க்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நான் வாய்க்க பண்ணுவேன். கர்த்தர் சொல்லிட்டா அதை யாரு தடுக்க முடியும்?
ஒருத்தரும் தடுக்க முடியாது. அவர் கட்டாய வாய்க்க செய்து விடுவார். இந்த மாதத்துல இந்த காரியத்துல உங்களுக்கு காரியம் வாய்க்கும். நீங்க விசுவாசிங்க. இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. என்னோடுதான் ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இயேசு இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணதான் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார் என்று விசுவாசித்து அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். உங்களுக்காக சிலுவையிலே மரித்த ரத்த சிந்தின ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றி வாய்க்க பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க சிலுவையில தன்னையே பலியாய் கொடுத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க சாபத்தை சுமந்தார். நமக்கு விடுதலை கொடுக்க நம்முடைய அடிமைத்தனத்தின் எல்லா காரியங்களையும் சிலுவையில சுமந்தார். நமக்கு சமாதானம் கொடுக்க பாவத்தை சுமந்தார். நம்மை ஆசீர்வதித்து நன்மையானதை நமக்கு அருளி செய்ய நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். எல்லாம் யாருக்காக? உங்களுக்காகத்தானே. அன்று சொல்ல, உனக்காகத்தான் மகனே, உனக்காகத்தான் மகளே, உன்னை ஆசீர்வதித்த மகளை பண்ண நான் சிலுவையில் இத்தனை பாடுபட்டேன். நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை? ஆனா ஆண்டவர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணணுமானா உங்ககிட்ட சில காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். ஒரு கட்டளை கொடுக்க 2 காரியம் சொல்றார். இந்த 2 மனதிலே வைத்து இந்த 2 காரியத்திற்கு உங்களை அர்ப்பணித்து விட்டால் அவர் வாக்கு கொடுத்தபடி காரியம் வாய்க்கும். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீ உன் வழியிலேயே போய்கொண்டு நான் இப்படிதான் போவேன், இதுதான் என் விருப்பம், இப்படிதான் நடப்பேன், ஆனா ஆண்டவர் எனக்கு இதை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவர் ஒதுங்கி நிற்பார். அப்போ வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இப்படி போன்னு நினைக்கிறேன், எனக்கு அது முக்கியம் இல்லை, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க விரும்புகிறபடிதான் என் வாழ்க்கையை உங்க கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இனி நான் விரும்புகிற வழியில போக மாட்டேன், நான் விரும்புகிறதை செய்ய மாட்டேன், நீங்க சொல்றதை, நீங்க எதிர்பார்க்கிறதை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதாவது உம்முடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். என் வழிகளை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம இஷ்டப்படியே நடந்து கொண்டு நமக்கு பிரியமானதையும் கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னு சொல்லும் போதுதான் அது தடைப்படுகிறது. அப்ப நம்ம அர்ப்பணிக்க வேண்டும், வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சில சமயத்துல ஏன் இந்த தடை ஏற்படுது தெரியுமா? நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை. தடை மாறணும் ஜெபம், உபவாசம், ஊழியக்காரர்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த தடை மாறுவதற்கு தேவன் எதிர்பார்க்கிறது என்ன என்பதை நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை. நான் ஒரு சமயம் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்திற்கு போயிருந்தேன். அவன் போயிருக்கும் போது அந்த பகுதியில், அந்த பட்டணத்தில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த தெய்வ பிள்ளைகள் பல குடும்பங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, பிரதர் வந்திருக்கிறாங்க, நம்ம குடும்பம்லாம் சேர்ந்து ஒரு ஜெபம் வைக்கலான்னு சொல்லி பல குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு ஜெபம் வைத்திருந்தார்கள். அப்ப அதுல நான் என்ன அவங்களுக்கு சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவரே என்று காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோடு பேசினார். சிலருடைய காரியம் தடைப்பட்டு நிற்கிறது. அவங்க எல்லாம் என் பிள்ளைங்க தான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனா வாய்க்க மாட்டேங்குதுன்னு கலக்கத்தோடு இருக்கிறாங்க. அதுல ஒரு காரியம் இருக்கிறது, நீ அதை அவங்களுக்கு சொல்லி ஜெபித்தால் நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன், தடைகளை மாற்றுவேன்னு சொன்னார். சரி ஆண்டவரே, நான் என்ன சொல்லணும்னு சொன்ன போது அதுல சில காரியத்துல ஒரு வசனம், பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறைபாடு உண்டானால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மார்க் 11:25 ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்ல, நின்று ஜெபம் பண்ணும் போது. அப்ப நம்ம என்ன காரியம்னாலும் ஆண்டவர்கிட்ட தானே கேட்கிறோம் ஜெபத்துல. அப்படி நீங்கள் நின்று ஆண்டவருடைய முன்பாக நின்று ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணும், இதை எனக்கு தாரும், இந்த ஆசீர்வாதத்தை நன்மை தாரும் ஜெபிக்கும் போது, அப்படி வேண்டுதல் செய்யும் போது, யார் மீதாவது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தால், யாராலும் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவங்களை காயப்படுத்தி இருக்கலாம், அவங்களை குறித்த ஒரு வருத்தம் உள்ளத்துல உண்டாகி இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சொந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் இருக்கலாம், அல்லது நீங்க வசிக்கிற அந்த சூழ்நிலையில
அந்த அபார்ட்மெண்ட்ல, அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்துல இருக்கலாம். அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல சில மனிதர்களால நீங்கள் பாதிக்கப்பட்டு வருத்தம் அடைந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சபையில கூட சில காரியங்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம். அதனால உள்ளத்துல ஒரு மன வருத்தம், கசப்பு, அவங்கள பார்த்தாலே மனசுக்குள்ள சங்கடம் ஏற்படுகிறாரு. சந்தோஷமா பேச முடிவதில்லை. தோத்திரம் சொன்னாலும் பேருக்கு கடமைக்கு வேண்ட வெறுப்போடு தோத்திரம் சொல்றோம். மகிழ்ச்சியா பேச முடியல. அது சந்தோஷத்தை பாதிக்குது. உங்களுக்கு நல்லா தெரியுது, இவங்க வந்தா என் மனசு பாதிக்கப்படுது, இவங்கள பார்த்தா என் மனசுல பாதிப்பு வருது, அவங்கள நினைச்சிட்டாலே பாதிப்பு வருது. என்னை இப்படி துக்கப்படுத்தினவங்க தானே, வேதனைப்படுத்தினவங்க தானே, பொய்யா குத்த சாட்டி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் சில காரியத்தை செய்திருக்கலாம். யாரோ ஒருவரால நீங்க பாதிக்கப்பட்டதுனால வருத்தம், அல்ல உங்களால சிலர் பாதிக்கப்பட்டு அவங்க வருத்தப்படுறதுனால உங்க மனதுல ஒரு துக்கம், நம்ம இப்படி பேசிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே, அதனால துக்கப்பட்டாங்க, அந்த வருத்தம் கூட உங்களுக்குள்ள இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மனதில் ஒரு காயம் இருக்கிறது. உங்களால பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு தெரியும். ஒரு கோபத்துல சண்டை போட்டிருக்கலாம் நீங்க, அப்புறம் அவ்வளவுதான், நீயாச்சு நானாச்சு போ அப்படின்ற மாதிரி பேசாம இருக்கலாம். பல வருடங்கள் பேசாம தூரமாய் ஒதுங்கி இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு உங்களுடைய மனசுல இருக்குது. நீங்க போய் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய மனதுல இன்னொருவரை குறைத்த காயமும் வருத்தமும் வேதனையும் இருக்கிறதுனால உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவது இல்லை. உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவது இல்லை. அதுதான் தடை. ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசி தேவனை துதிக்கிறீங்க, அப்பெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபம் வரும்போது வாய்க்காது, அது மாத்திரம் நடக்காது. ஆண்டவர் கேட்காதவர் போல் இருப்பார், காணாதவர் போல் இருப்பார். உங்களுக்கே விளங்காது, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், இது மாத்திரம் வாய்க்க மாட்டேங்குதேன்னு சொல்லி. அதைத்தான் அன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணினேன். பிரசங்கம் பண்ணி ஜெபம் நடத்தும் போது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட பலர் இருந்து அநேகர் அதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்க. அந்த கூட்டம் நடந்த அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் அவங்க ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு அன்றைக்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் உடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன், ஆனா அவங்க எனக்கு செய்த தீமை என்னால மன்னிக்க முடியல, நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க, நான் அவங்கள மன்னிக்கல, அந்த பாதிப்பு என் உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி, அவங்க இருக்கிறது வெளிநாட்டுல, அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குனவங்க இந்தியாவில். அப்போ அவங்க தூரம் ஆயிட்டாங்க, பல வருஷமா அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாங்க, இவங்க தூரம் ஆயிட்டாங்க, அப்ப பார்க்கவும் இல்லை பல வருஷமா. ஆனாலும் ஆண்டவர் உணர்த்துகிறார் அந்த காரியத்தை சரிப்படுத்த அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க ஒப்பு கொடுத்து தன் வழிகளை சரிப்படுத்தி ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவங்களுடைய சில நண்பர்கள் மூலமா அந்த போன் நம்பர் எல்லாம் தேடி பிடிச்சு வாங்கி அங்கிருந்து போன் பண்ணாங்க. போன் பண்ண உடனே பல வருஷம் ஆச்சு இல்ல, நீங்க யாருன்னு கேட்டா நான் தான் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தின போது அவங்களுக்கு ஒண்ணு பேச்சு ஓடலை. பல வருஷம் ஆச்சு, 2 பேரும் மன வருத்தத்துல பிரிஞ்சிட்டோம், பேசுறது இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, இத்தனை வருஷம் ஆச்சு, உங்களை குறித்த ஒரு மன வருத்தம் எனக்கு உள்ளத்துல, அதனால நான் பேசாம இருந்துட்டேன் இத்தனை வருஷமா. ஆனா இப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார், இது தவறு, உன் உள்ளத்துல இந்த கசப்பை வெறுப்பை வச்சிருக்கிற, நீ மன்னிச்சிரு, அவனோட ஒப்புரவாயிருன்னு ஆண்டவர் பேசினார். அதனாலதான் நான் பேசுறேன், அதனால நான் எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்துட்டேன். நான் உங்களை காயப்படுத்தி இருந்தா, வேதனைப்படுத்தி இருந்தா தயவு செய்து அதை மன்னிச்சிருங்க. நானும் மனப்பூர்வமா எல்லாத்தையும் நடந்த காரியத்தை மன்னிச்சு மறந்துடுறேன். ஆண்டவர் இதை எனக்கு சொன்னார் என்று ஒப்பு கொடுத்த உடனே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அவங்க சொன்ன, மனப்பூர்வமா நானும் நடந்த காரியத்திற்காக எல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சிறேன், நான் அவனை வருத்தப்படுத்தி இருந்தா மன்னித்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு ஒப்புரவாகுதல் நடைபெற்றது. பாருங்க, சில நம்முடைய நேரம் ஜெபம் பண்ணாங்க, அவ்வளவுதான். என்ன நடந்தது தெரியுமா? இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி பார்த்தோம், நடக்காத காரியம் உடனே நடந்து விட்டது. உடனே அது வாய்த்து விட்டது. உடனே இந்த காரியம் ஜெயமாக்கி விட்டது. உங்களுக்கு ஆச்சரியம். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பிரதர், இத்தனை வருஷமா இதுக்காக எவ்வளோ நாங்க ஜெபிச்சோம், குடும்பமா ஜெபித்தோம், உபவாசம் பண்ணி நான் வாய்க்கல, தடைகள் தான். ஆனா நான் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து என்னை ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி நான் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானேன். உடனே தடை மாறி இந்த காரியம் வாய்த்து விட்டது.
எங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், அப்போ உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றார். இல்லை நான் செய்யறதெல்லாம் சரிதான், நான் இப்படிதான் இருப்பேன், என் குணம் அப்படிதான் சொல்லி நீங்க பிடிவாதம் காமிச்சிங்கன்னா ஆண்டவர் அதை விட பிடிவாதம் காண்பிக்கிறவர். அப்படியா, நான் இப்படிதான் இருப்பேன், நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, நான் பாடல அமைதியா இருக்கிறேன், அதெல்லாம் தர முடியாதுன்னு அவர் அமைதியாயிருவார். ஆண்டவர்கிட்ட வந்து பிடிவாதெல்லாம் காட்டாருங்க. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம், உம்முடைய வழிகளில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்பாரு, வேத வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுப்பாரு. அப்படி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா காரியம் வாய்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உங்க நம்பிக்கை எதன் மேல வச்சிருக்கிறீங்க? என்ன நம்பிக்கையில வாழ்றீங்க? எது மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? சிலர் பாருங்க, தங்கள் மேல தங்களுடைய ஞானம், தங்களுடைய பலன், திறமை, அது மேல நம்பிக்கை. தனக்கு இருக்கிற மற்ற உறவுகள், அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்க எனக்கு சொந்தக்காரங்க, அவங்க எம்எல்ஏ பதவியில் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏ, அவங்க என் சொந்தக்காரங்க. அந்த பலன் நம்பிக்கை எங்க இருக்குது? ஒரு மனிதன் மேல. நம்பிக்கை எங்க இருக்கு? சுய பலத்தின் மேல. எனக்கு திறமை இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, நான் முடியும், அந்த மாதிரி. இப்படி நம்பிக்கை வைக்கிறவர்கள். அப்போ உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குதா, உங்க மேல இருக்குதா? உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குதா, ஒரு மனுஷன் மேல இருக்குதா? அதை யோசித்து பாருங்க. இங்க வசனம் சொல்லுகிறாரு, நீ முதலாவது உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும், 2வது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தீன்னா அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை. இப்போ வேத புஸ்தகத்துல எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 2 வசனம், அதை வாசிக்கும் போது நல்ல விளங்கும். எரேமியா 17:5 பாருங்க. 5வது வசனம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல சாபம் யாருக்குன்னா, மனிதன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி, தன்னுடைய மாம்சம், எனக்கு பலன் இருக்கு, என்னால முடியும், அது மேல ஒரு நம்பிக்கை. இப்படி நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம், உங்களுடைய இருதயம் உங்களை அறியாமலேயே கர்த்தரை விட்டு விலகுகிறது என்பதை மறந்துடக்கூடாது. நீங்க உங்க சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை, உங்களுக்கு இருக்கிற உறவுகள் மேல நம்பிக்கை, உங்களுக்கு இருக்கிற நண்பர்கள், தெரிந்தவங்க, அவங்க பதவி, அவங்களுடைய இருக்கிற பொசிஷன், அவங்க மேல வைக்கிற நம்பிக்கை, இந்த மாதிரி நீங்க நம்பிக்கை வைக்கும்போது சாபம் வந்து விடுகிறார். அப்ப இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகி விடுகிறோம். அதாவது கருத்தம். அப்போ ஆண்டவர் மேல, இயேசுவின் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? எதன் மீது வச்சிருக்கிறீங்க? நான் நல்லா படிச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது, என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்க வேணாலும் வேலை கிடைக்கும்யா. அது மாதிரி உங்க சுயத்தின் மேல, சுய பலத்தின் மேல, உங்களுடைய திறமை மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? ஒரு சின்ன வியாதி வந்ததுன்னா முடிந்தாரு, ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுச்சுன்னா முடிந்தாரு. எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி இருந்தவங்க எல்லாம் படுத்த படுக்கையில் கிடக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படின்ற நேரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ தேவன் நம்மை பாதுகாக்கிறார்ல, அவர் தான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் என்பதுதான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. அதனால சுய பலத்தின் மீது அல்ல, சுய ஞானத்தின் மீது அல்ல, நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மீது அல்ல, கர்த்தர் தான் என் நம்பிக்கைங்க. அவர் பார்த்துக்குவார் எல்லாமே, அவர் தான் எனக்கு எல்லாமே. அதனால அவரை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். அவர் மேல நம்பிக்கை வைப்பது, கர்த்தர் தான் என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, எதன் மீது உங்களுடைய நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? யார் மீது உங்களுடைய நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? உங்க மேல, உங்களுடைய குடும்பத்தார் மேல, உங்களுடைய படிப்பு மேல, திறமை மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? இருதயத்திலே கர்த்தரை விட்டு விலகுறீங்கன்னு அர்த்தம்.
தன்னுடைய இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள். வெளியில நீங்க ஆண்டவருக்கு தான் பேசுவீங்க, கர்த்தரும்பீங்க, கர்த்தர் மேல விசுவாசம்பீங்க, எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறீங்க. அதனால்தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்போ நம்ம யார் மேல நம்முடைய நம்பிக்கை வச்சிருக்கிறோம்னு யோசித்து பாருங்க. அமெரிக்கா தேசத்திற்கு இந்த ஜூலை மாசம் நான் போயிருந்த போது, அமெரிக்காவில் கேபிட்டல் பார்லிமெண்ட் இருக்குல்ல, அதை காட்டுவதற்கு எங்களை அழைச்சிக்கிட்டு போனாங்க. அங்க இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு பாஸ் எல்லாம் எடுத்து நாங்க பார்லிமெண்ட் கட்டடத்துக்குள்ள போன சமயம் அங்க பார்லிமெண்ட் கூட்டம் நடந்து கொண்டு இருந்தது. அமெரிக்க பார்லிமெண்ட் கூட்டம், அது பட்ஜெட் கூட்டமா. பட்ஜெட் அன்னைக்கு முடிவெடுத்து பட்ஜெட் தீர்மானிக்கப்படுகிற நாள். அதுக்கு ஓட்டெடுப்பெல்லாம் நடத்தி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் இருக்குது, ஓட்டெடுப்பு நடத்துகிற அதுக்கான ஸ்பீச் கொடுக்கறாங்க, பேசுறாங்க. பட்ஜெட்டை பற்றி அவங்க டிஸ்கஷன் நடக்கிறாரு. அப்போ ஒருத்தர் பேசுறாரு, நாங்க உயரத்துல பால்கனிலிருந்து பார்க்கிறோம், ஒருத்தர் பேசுகிறார். அவருடைய பேச்சுக்கு எல்லாரும் எழுந்துன்னு கை தட்டுறாங்க. சில சமயத்தில் அவர் பேச்சுக்கு எதிர்கட்சிகள் இருப்பாங்கல்ல, அவங்களும் கை தட்டுறாங்க. எனக்கு ஆச்சரியம், என்னடா இது, அவருடைய பேச்சு அவ்வளவு வல்லமையா இருக்குது, இந்த மாதிரி பேசுறாருன்னு நான் ஆச்சரியமா கவனித்து, யாருன்னு எனக்கு தெரியல, முதல்ல கவனித்து கொண்டு இருந்தேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு சொன்னாங்க, அவர் அமெரிக்க அரசியல 3வது நபர். முதல் நபர் அமெரிக்க பிரசிடென்ட், ஜனாதிபதி. 2வது நபர் வைஸ் பிரசிடென்ட், துணை ஜனாதிபதி. 3வது ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, சபாநாயகர். அவர் திரு மைக் ஜான்சன் என்று சொல்லக்கூடிய ரொம்ப பிரபலமானவர். அவரு தான் இவருன்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் அவர் பேச்சை முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? We don't trust government. Our trust is upon the Lord. அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க. நான் அரசாங்கத்தின் மேல எங்க நம்பிக்கை வைக்கல, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். We trust in the Lord அப்படின்னு தான் சொல்லி முடிச்ச. எல்லாரும் எழும்பி நின்று கை தட்டுறாங்க. அமெரிக்க பாராளுமன்றத்துல பாருங்க, அவ்வளவு ஓங்கி சொன்னார், நாங்க அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், கர்த்தர் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் என்பதாய். அதனால பாருங்க, அமெரிக்கா தேசம் சுதந்திரம் அடைந்து 250 வருஷம் தான் ஆகுது. இப்போ 249, அடுத்த வருஷம் 250 வருஷம்தான். ஆனா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சரித்திரமுள்ள தேசங்கள் எல்லாம் மிஞ்சி சூப்பர் பவரோட எழும்பி நிற்கிறது. உலகமே அதைத்தான் நோக்கி கொண்டிருக்கு, அங்க என்ன நடக்கிறது என்பதாக. அந்த அளவுக்கு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு சக்சஸ் ஆகி எல்லாத்திலும் உயர்த்தப்பட என்ன காரணம்? அதுல ஆட்சி செய்த நிறைய தலைவர்கள் எல்லாருமே இயேசுவின் மேல நம்பிக்கை வச்சவங்க. எங்க நம்பிக்கை கர்த்தர் தான், அவர் தான் எங்களுடைய தேசம், அவர் தான் எங்களுடைய நம்பிக்கை என்று அந்த நம்பிக்கையை அவங்களுடைய பணத்துல வெளிப்படுத்த, இன் காட் வி ட்ரஸ்ட், நாங்கள் அவரை நம்புகிறோம்னு சொல்லி ரூபா நோட்ல, இந்த டாலர் நோட்லயே அச்சடித்திருக்கிறாங்க, நாணயத்தில் அச்சடித்திருக்கிறாங்க. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. அதனால அந்த தேசம் உயர்த்தப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறாரு. எனக்கு பிரியமானவர்களே, இப்ப உங்களுடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது யோசித்து பாருங்க. யார் மீது உங்களுடைய நம்பிக்கையை நீங்க வச்சிருக்கிறீங்க? உங்க திறமை மேல வச்சிருக்கிறீங்களா? என்னால முடியுங்க, நான் சாதிப்பேங்க, எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குங்க, எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குது பார்த்தல, அப்படி சொல்றீங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பெரிய ஆட்களுங்க, பெரிய பணக்காரங்க, பொசிஷன்ல இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க, பார்த்துடலாம், அவங்க மேல வச்ச நம்பிக்கையில பேசுறீங்களா? என் மேலேயோ என் திறமை மேலேயோ எனக்கு தெரிஞ்சவங்க மேலேயே நம்பிக்கை இல்லை. கர்த்தர் தான் நம்பிக்கை, இயேசுதான் என் நம்பிக்கை. அவர் பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார், அவர் உதவி செய்வார், அவர் தான் எனக்கு எல்லாம். கர்த்தரை சார்ந்து கொள்ளுவது, அதான் வசனம் சொல்லி பாருங்க. 7வது வசனத்துல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஒன்று நீங்க சாபத்துக்குள்ள இருக்கணும் அல்லது ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கணும். நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவர் தான் நம்பிக்கைன்னு சார்ந்து கொண்டா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். ஆனா மனிதர் மேல நம்பிக்கை வச்சு, சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை வச்சு இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகினீங்கன்னா சபிக்கப்பட்டவளா இருப்போம்னு வேதம் சொல்லுகிறாரு. இப்ப புரியுற அவங்க வாழ்க்கையில ஏன் இந்த சாபம் தொடருது, ஏன் தடைகள், ஏன் காரியம் வாய்க்க மாட்டேங்குது? யோசித்து பாருங்க. உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது, எதன் மீது இருக்கிறதுன்னு சொல்லி.
அப்ப இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி, ஆண்டவரே, என் சுயத்தை நான் நம்பல, என் நண்பர்களை, உறவுகளை, அதிகாரத்தில் உள்ளவங்களை நம்பல, என் நம்பிக்கை முழுவதும் என் இயேசு, என் கர்த்தர், நீங்க தான் என் நம்பிக்கை ஆண்டவரே, உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், சார்ந்து கொள்கிறேன்னு சொல்லுங்க. அற்புதம் நடப்பதை காண்பீங்க. உங்கள் காரியம் வாய்க்கும். என்று சொன்னால கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, உங்களுடைய காரியம் வாய்க்கும். இந்த நாள்ல யோசித்து பாருங்க, எதன் மீது நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு. சிலருக்கு ஊழியக்காரன் மேல நம்பிக்கை, அதனால ஊழியக்காரனை ரொம்ப தேடுவாங்க, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்கள கடவுள் மாதிரி நினைப்பாங்க. நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரிங்கம்பாங்க. இல்லை, அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. மனிதன் கடவுள்லாம் ஆக முடியாது, அது ஆண்டவருக்கு தான் கனம் கொடுக்கணும். ஆமா, அவரு தான் கடவுளுங்க, ஆனா ரெண்டாவது நீங்க, அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட தவறு தான். ஒரு ஊழியக்காரன் தேவனால் பயன்படுத்துகிற அவருடைய வேலைக்காரன், அவ்வளவுதான். உங்களுக்கு நன்மை உண்டாக அவனை வேலைக்காரனா வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு அவனுக்குள்ள காரிய உறவு வேறு. ஆனா நீங்க கர்த்தர் மேலதான் விசுவாசம் வைக்கணும். கர்த்தரால பயன்படுத்துகிற ஊழியக்காரன் அல்ல, ஊழியக்காரனை பயன்படுத்துகிற கர்த்தர் மேல, அதான் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கணும். எதை நம்புறீங்க? கர்த்தர் தாங்க என் நம்பிக்கை, அவர் தான் என் நம்பிக்கை, அவரை தான் சார்ந்து நிக்கிறேன். சரி, அப்ப ஊழியக்காரர் தானே ஜெபிக்கிறாரு, இவர் ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும். நான் அவரை அல்ல, இவரை பயன்படுத்துகிற கர்த்தரை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவது. அப்போ ஆண்டவர் அற்புதங்கள் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சமயம் பாருங்க, திறப்பின் வாசல் ஜெபம் நடக்குதுல்ல, நிறைய பேர் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்கல்ல, தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு. அதுக்குன்னே ஒரு கூட்டம் பிரத்யேகமா வருவாங்க. இன்னொரு சிறு கூட்டம் இருக்காங்க, தனக்கு ஒரு நன்மை நடக்கணும், என்னோடு பேசணும், சுகம் வேணும், அப்படி வர்றவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் பேரு. அப்போ அந்த கடைசியில வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது அற்புதங்கள் சில நடக்கும், இயேசு சுகம் கொடுப்பார், சாட்சி சொல்லுவாங்க. அப்போ ஒரு சமயம் நான் திறப்பின் வாசல் ஜெபத்தனி காலையில எழுந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவரே, இந்த ஜனங்க இவ்வளவு பேர் வர்றாங்க திரளாய், ஆனா அற்புதம் ஒரு 5-10 பேருக்கு தான் நடக்குது, அவங்க தான் சாட்சி சொல்றாங்க. ஆனா இத்தனை 1000 பேர் வர்றாங்களே, அதுல இவ்வளவு பேருக்கு தான் அற்புதம் நடக்குது. அப்ப எல்லாருக்கும் ஏன் அற்புதம் நடக்கூடாது? நீங்க உலகத்துல உலாவும் போது எல்லாருக்கும் அற்புதம் செய்தீங்கன்னு இருக்குதுல்ல. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட அதை பத்தி நான் பேசினேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், மகனை, என்னை நம்பி விசுவாசித்து யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் அற்புதம் செய்கிறேன். சிலர் ஒன்ன நம்பி வர்றாங்க, மோகன்லாசஸ் சுகமாக்கிடுவார், மோகன்லாசஸ் பார்த்துக்குவார், மோகன்லாசஸ் எனக்கு எதை செஞ்சிருவார், அதை செஞ்சிருவார், சுகம் வாங்கி தந்துருவார், விடுதலை தந்துருவார். ஒன்னு தானே நம்பி வந்தாங்க, அவங்களுக்கு நான் ஏன் அற்புதம் செய்யணும்? அதுதான் நிறைய மிஸ்டேக். அவங்க உன்னை பயன்படுத்துகிற என் மேல நம்பிக்கை வைக்காம, நான் பயன்படுத்துகிற ஊழியக்காரனாகிய உன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்ப அவனுடைய இருதயம் என்னை விட்டு விலகுகிறது, ஊழியக்காரன் பக்கமாய் சாய்கிறது. அப்ப இருதயத்தில் என்னை விட்டு விலகுகிறவர்கள் சாபத்துக்குள்ளாயிடுறாங்க. அவங்களை அறியாமலே ஊழியக்காரனை தானே நேசிக்கிறோம், ஊழியக்காரனை தானே புகழ்றோம், ஊழியக்காரன் தானே முக்கியம், அப்படி சொல்லியிருக்கு இப்படி சொல்லியிருக்குன்னு ஊழியக்காரனை கடவுள் ஆக்கிட்டீங்கன்னு வைங்க, சாபந்தான் உண்டாகும். ஒண்ணு நடக்காது, வாய்க்காது. அப்ப இப்ப சொல்லுங்க, ஏன் உங்க வாழ்க்கையில இதுவரை வாய்க்கல? ஆண்டவர் பேசுறாருல, நீங்க சரிப்படுத்த வேண்டிய காரியம் இருக்குல்ல, இன்றைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க தான் உன்னுடைய ஒரே நம்பிக்கை, எனக்கு உங்களை விட்ட யாரும் கிடையாது, நீங்க தான் ஒப்பு கொடுத்துருங்க. எனக்காக சிலுவையில மறித்து உயிர்த்தெழுந்தீங்க, நீங்க தான் ஆண்டவரே சொல்லிருங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும், காரியம் வாய்க்கும். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுடைய பிரசன்னத்தை உணருங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே என்னோட பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரை துதிங்க. இப்பொழுது ஆண்டவரே, நீ என் பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க, எனக்கு அற்புதம் செய்ய நீங்க வந்திருக்கிறீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, ஏதோ இந்த மகனுக்காக மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஐயோ, நான் தவறான இடத்துல நம்பிக்கை வச்சுட்டேன், இருதயத்துல இயேசுவே உம்மை விட்டு விலகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, மறுபடியும் உங்க பக்கமாக என்னை திருப்பி கொள்ளுங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய ஆதாரம், நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்கிற தேவன் என்று சார்ந்து கொள்ளுகிறேன்.
என்ற ஆண்டவரை ஜெபிக்கிற இந்த மகன், ஜெபிக்கிற இந்த மகளுக்கு இரக்கம் செய்வீராக. அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படி உம்முடைய வல்லமை அவருடைய சரீரத்திற்குள் இறங்கட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மன குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி தெளிவு உண்டாகட்டும். எல்லா போராட்டங்கள், நெருக்கங்களை உண்டு பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இதோ நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், அற்புத மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னென்ன காரியத்துல எனக்கு அற்புதம் வேணும்னு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். பிசினஸுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நஷ்டம் லாபமாய் மாறும்படி ஆசீர்வதியும். ஆண்டவரை திருமண காரியமாய் ஜெபிக்கிறவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதியும். கற்பத்தின் கனி ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குழந்தை செல்வத்தை அருளி சந்ததியை பெருக பண்ணி மகிழ பண்ணும். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும், காரியம் சித்திக்கட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த மாதத்தில் இந்த காரியங்கள் எல்லாமுடைய பிள்ளைகளுக்கு ஜெயமாக்கி கொடும். ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்ற மகிழ்ந்தருக்கை செய்தருளும். மற்றவர்களை மன்னித்து ஒப்புரவாக கிருபை கொடுத்த தேவன் மற்றவர்களுக்கு மத்தியிலே சாட்சியான் என்றுமை மகிமைப்படுத்தும்படி ஆசீர்வதியும். காரிய சித்தி கர்த்தரால் வரும். நான் சித்திக்க பண்ணுவேன் என்ற வாக்கு கொடுத்தபடி உடனே அந்த தடைகள் யாவும் விலகட்டும். காரியங்கள் வாய்க்கட்டும். அற்புதத்தை கண்டுமடி பிள்ளைகள் மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்ததனால் அற்புதம் செய்து விட்டார். விசுவாசிங்க, காரியம் வாய்க்கும். அற்புதங்களை நீங்க காண்பீங்க. ஆண்டவரை துதித்த மகிழுங்கள். ஆமென். This program is sponsored by Brother Kumaresan and family, Tirunelveli. Happy birthday, Brother Kumaresan. ஆதியாகமம் 26:3 படி, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Arulraj and family, விருதுநகர். செப்பனியா 3:20 படி, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. Brother Paul Sudeep and family, Bangalore. யாத்ராகமம் 20:24 படி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Jaya and family, Chennai. என்னாகமம் 24:6 படி, கர்த்தர் உங்களை பரவி போகிற ஆறுகள் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் ஆசீர்வதிப்பாராக. Brother Praveen Pudumaikan and family, Chennai. உபாகமம் 7:13 படி, கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.